நெடியோன் வணக்கம். இன்று நாம் வந்துள்ள இடம் வேலிமலை குமாரசாமி கோவில். இது முருகன் கோவில் ஆகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதன் அருகில் தான் உதயகிரி கோட்டையும், அதாவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ராஜராஜ சோழன் தாக்கிய கைப்பற்றிய அந்த கோட்டையும் அங்குதான் அமைந்துள்ளது. அதன் அருகேதான் இந்த வேலிமலை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் கடைசி ஒரு தொகுதியாக வேலிமலை காணப்படுகின்றது. இந்த மலை மீது முருகன் கோவில் காணப்படுகின்றது. ஒரு காலத்தில் இந்த முருகன் கோவிலை தொடக்க காலத்தில் கட்டியவர்கள் கிட்டத்தட்ட 6லிருந்து 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டியவர்கள் பாண்டியர்கள் என்று அறியப்படுகின்றது. அதன் பிறகு வேணாட்டு மன்னர்கள், சேரநாடு, வேணாடு, அதாவது சேரநாட்டின் ஒரு பகுதி தான் வேணாடு, அவர்கள் தான் இந்த கோவிலை மேலும் அழகாக இன்றுள்ள நிலையில் கட்டியதாக தெரிகின்றது. பின்னாட்களில் திருவாங்கூர் சமஸ்தான மன்னர்களும் இதை தொடர்ந்து வணங்கி வந்துள்ளார்கள். இப்பொழுது நாம் அங்குதான் சென்று கொண்டிருக்கின்றோம். கோவிலிலிருந்து அங்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இது மிகவும் பழமையான கோவிலாக கருதப்படுகின்றது. ஏனெனில் புத்தர் காலத்திலிருந்தே, புத்த மதம் செழித்து வளர்ந்திருந்த காலத்திலிருந்தே தொடர்ந்து வணங்கி வந்ததாக அறியப்படுகின்றது. ஏனெனில் இங்கு உள்ள முருகனுக்கு காது வளர்க்கப்பட்டுள்ளது. அதை வைத்து இந்த சிலை மிகவும் பழமையானதாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. முருகனின் சிலை 8 அடி 8 இன்ச் உயரத்திலும், வள்ளியம்மையின் சிலை 6 அடி 6 இன்ச் உயரத்திலும் காணப்படுகின்றது. மிக உயரமான சிலை. உலகம் முழுவதும் தமிழர்கள் வணங்கும் சிலைகளில் கோவிலின் உள் கருவறையில் காணப்படும் மூலவர் சிலையில் இதுதான் மிக உயரமான சிலையாக இருக்கும் என்று உறுதிப்படுத்தப்படுகின்றது. இதுதான் உயரமான சிலை. இந்த கோவிலானது 2200 ஆண்டுகள் மிக பழமையான கோவிலாக கருதப்படுகின்றது. அதன் பிறகு 7ஆம் நூற்றாண்டிலும் இந்த கோவில் மேலும் கட்டப்பட்டது. அதன் பிறகு வேணாட்டு மன்னர்களால் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ந்து அது அழகுபடுத்தப்பட்டுள்ளது. திருவாங்கூர் சமஸ்தான காலத்திலும் அது மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்றுள்ள நிலையில் காணப்படுகின்றது. மிக அழகிய ஒரு இடத்தில் காணப்படுகின்றது. பொதுவாகவே கன்னியாகுமரி மாவட்டமானது மிக அழகிய ஒரு மாவட்டமாகும். அந்த மாவட்டத்தில் அழகு கொஞ்சம் இடத்தில் இந்த கோவிலானது காணப்படுகின்றது. நீங்க பார்த்தாலே தெரியும். இப்ப அந்த கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வழியெங்கும் எங்க பார்த்தாலும் தென்னை மரமும் பல மரங்களும் தோட்டங்களும் அதே போன்று தொடர்ந்து வீடுகளும் காணப்படுகின்றன. ஒரு வளமையான செழுமையான ஒரு இடத்தில் தான் இந்த கோவிலின் இருப்பிடமானது இன்று இருக்கின்றது. இப்ப நம்ம அந்த கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இதன் அருகே வள்ளி குகை காணப்படுகின்றது. இங்குதான் முருகன், அதாவது தமிழ் கடவுள் முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணம் நடந்ததாக நம்பப்படும் இடமாக இருக்கின்றது. இன்றும் இந்த பகுதியில் மலைகளில் குறவர்கள் வசிக்கிறார்கள். அந்த குறவர் இனத்தை சேர்ந்த, தமிழ் குறவர் இனத்தை சேர்ந்த வள்ளியைத்தான் முருகனானவர், தமிழ் கடவுள் முருகன் திருமணம் முடித்தார். அந்த திருமணம் முடித்த இடமும் இந்த இதற்கு பக்கத்துல தான், கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் வள்ளி குகை மற்றும் அங்கு ஒரு திருமண மண்டபம் காணப்படுகின்றது. அதிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் வள்ளி சுனை போன்ற வள்ளி குகை, வள்ளி சோலை, வட்டச்சோலை, திணைப்புணம், அதாவது திணைப்புணம் என்று திணை தயாரித்து, திணையிலிருந்து திணை மாவு தயாரித்து உண்ணும் இடமானது, அதே போன்று கிழவஞ்சோலை, வள்ளி நீராடிய சுனை என்ற அனைத்து பகுதிகளும் இதன் அருகில் தான் அமைந்துள்ளன. இப்ப நம்ம அந்த கோவிலுக்கு தான் வந்தது. கிழக்கு மேற்கு என்று 2 பக்கங்களிலும் அந்த கோவிலுக்கான பாதைகள் காணப்படுகின்றன, படிகள் காணப்படுகின்றன. இதுதான் வள்ளி திருமணம் நடைபெறும் இடம். விழா ஆண்டுதோறும் இது நடைபெறுகின்றது. அது எந்த மாதம் நடைபெறுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதான் முக்கியமான ஒரு பங்குனி மாத அனுச நட்சத்திரம் உள்ள ஒரு கடைசி ஒரு நட்சத்திர நாளில் தான் இந்த விழாவானது கொண்டாடப்படுகின்றது. முருகன் சிலையானது வள்ளி குகைக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. அங்கிருந்து ஊர்வலமாக மீண்டும் விழா கோலம் போன்று மாலை நேரத்தில் எடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்த வேண்டியவர்கள் செலுத்துகிறார்கள். அங்கிருந்து எடுத்து வரும் பொழுது மிகப்பெரிய போராட்டம் நடக்கின்றது. அதாவது வள்ளியை முருகனானதாக அந்த காலத்தில் கடத்தி வந்ததாகவும், அப்பொழுது அந்த குறவர் இனத்த தமிழ் பழங்குடி மக்கள், அதாவது தமிழ் தொல்குடி மக்கள் அவர்களுடன் போராடுகிறார்கள். போராடும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு போர் அங்கு நடக்கின்றது. பலரும் இறந்து போகின்றார்கள். அதை வைத்துதான் குறவர் படுகளம் என்ற நிகழ்ச்சியும் குறவர் படுகளம் என்றும் அது அழைக்கப்படுகின்றது. இன்றும்
ஆண்டுதோறும் அந்த விழாவானது அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அப்படியான ஒரு விழாவின் காட்சிகளைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் பிறகு முருகனானவர் அங்கிருந்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு திருமணம் நடைபெறுகின்றது. அந்த திருமணம் நடைபெற்ற பின் அங்கிருந்து அழைத்து வரப்படுகிறார்கள். அழைத்து வரப்பட்டு இதே மூலவர் சிலையானது வைக்கப்படுகின்றது. அப்பொழுது பலரும் அவர்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள். வைகாசி விசாகமும் இங்கு ஒரு முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுகின்றது. அதையடுத்து நீங்கள் சுசீந்திரத்தில் உள்ள தானுமலையான் கோவில் சிவன் கோவிலாகும். அங்கு விழா நடைபெறும் காலகட்டத்தில், முக்கியமான விழா நடைபெறும் காலகட்டத்தில் இங்கிருந்து முருகனானவர் அங்கு எடுத்து செல்லப்படுகின்றார். ஒரு வாரம் அங்கு வைத்து வழிபடப்படுகின்றார். இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுசீந்திரம் கோவில். இதுவும் மிக முக்கியமான, அதாவது வேணாட்டு மன்னர்களுக்கு மிக முக்கியமான கோவிலாக அழைக்கப்படுகின்றது. வேணாடு என்று ஏன் அழைக்கப்பட்டது எனில், வேலியர் நாடு, அதாவது இந்த மக்கள், இந்த குறவர் மக்கள் வேலியர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அதே போன்று வேல்நாடு, முருகனின் இந்த வேல் வழிபாடுதான் முன்பு இருந்தது. அதை வைத்து வேல்நாடு என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்துதான் வேணாடு என்று அழைக்கப்பட்டது. யானையை பொதுவாக வேலம் என்று தமிழில் அழைக்கிறார்கள், குறிப்பிடப்படுகின்றது. அதை வைத்தும் வேணாடு என்ற பெயர் வந்திருக்கலாம். இவ்வாறான பெயர் காரணங்களால் இது வேலிமலை என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். அதை வைத்து வேணாடு என்றும் அழைக்கப்பட்டிருக்கும் காரணங்கள் நிறைய இருக்கின்றன. அவ்வாறுதான் ஒத்து போகின்றன. இப்ப நம்ம வந்து பத்மநாபபுர அரண்மனை, முருகனானவர் பத்மநாபபுர அரண்மனைக்கும் எடுத்து வரப்படுகின்றார். முன்பு வேணாடு சேகநாடு என்று அழைக்கப்பட்ட பொழுது கல்குளம், பத்மநாபபுர அரண்மனை முன்பு கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்பட்டது. இங்குதான் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அதன் பின்புதான் திருவனந்தபுரத்துக்கு திருவாங்கூர் சமஸ்தானம் என்று பெயர் மாற்றப்பட்டு மன்னர்களும் மாறிய பின்பு பரம்பரையும் மாறிய பின் 1760 வரை இங்குதான் அந்த அரண்மனை இருந்தது. அவர்களின் தலைமையகம் இங்குதான் இருந்தது. அந்த முருகன் இங்கு எடுத்து வரப்படுகின்றார். இங்கு எடுத்து வரப்பட்ட, அதாவது தசரா காலங்களில் எடுத்து வரப்பட்டு இங்கு சரஸ்வதி கோவில் இந்த அரண்மனையின் உள்ளே அமைந்துள்ளது. அந்த கோவிலின் உள்ளே இந்த முருகனானவர் எடுத்து வரப்பட்டு இங்கு வணங்கப்படுகின்றார். வணங்கப்பட்ட பின்பு எடுத்து செல்லப்பட்டார். அந்த காலங்களில் அந்த சரஸ்வதி கோவில் இன்றும் அங்கு காணப்படுகின்றது. தசரா விழா நடைபெறும் நவராத்திரி நாட்களில் தான் அது நடைபெற்றது. இது அந்த அரண்மனையில் உள்ள சரஸ்வதி கோவிலாகும். ஆனால் அதன் பின்பு திருவாங்கூர் சமஸ்தானம் என்று வந்த பின்பு, தலைநகர் மாற்றப்பட்ட பின் அந்த முருகன் சிலை இங்கு எடுத்து வரப்பட்டு பின்பு அது திருவனந்தபுர அரண்மனையில் சென்று காட்சிப்படுத்தப்பட்டது. ஏனெனில் தலைநகர் மாறிவிட்டது, அரசர்கள் மாறிவிட்டார்கள், அவர்களின் இருப்பிடங்களும் மாறிவிட்டது. ஆகவே திருவனந்தபுரம் வரை இன்று எடுத்து செல்லப்படுகின்றது. இன்று தமிழகம், கேரளம் என்று மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாலும் இன்றும் அந்த நடைமுறை தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகின்றது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது அந்த பத்மநாபபுர அரண்மனை, கல்குளம் அரண்மனையில் உள்ளே உள்ள சரஸ்வதி கோவில் தான். மிக அழகிய தோற்றத்துடன் இந்த கோவிலானது கட்டப்பட்டுள்ளது. இங்கிருந்து வேணாட்டு மன்னர்கள் ஆட்சி செய்த பொழுது இந்த கோவிலானது மிக ஒரு முக்கியமான ஒரு கோவிலாக வணங்கப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த அரண்மனையும் தலைமையகமும் கடைசி சேர நாட்டு பால மார்த்தாண்டவர்மன் என்ற தமிழ் மன்னனுக்கு மிக முக்கியமான இடத்தில் இருந்திருக்கின்றது. இப்ப நம்ம அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில்ல இருந்து இந்த பக்கத்துல மிகப்பெரிய ஒரு குளம், தெப்ப குளம் காணப்படுகின்றது. அந்த தெப்ப குளத்தை பார்த்துதான் போய்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலில் சிவன், ஆறுமுக நயினார், நடராஜர், தச்சன், அதே போன்று சாத்தான், அதாவது சாஸ்தா என்று அழைக்கலாம் சமஸ்கிருதத்தில், சாத்தான் என்றால் தமிழ், ஆகிய கடவுள்களுக்கு சிலைகள் வைத்து வணங்கப்படுகின்றது. வேங்கை மரம் இந்த கோவிலின் முக்கியமான கடவுளின் மரமாக என்றும் காணப்படுகின்றது. ஏனெனில் வள்ளியும் முருகனும், அதாவது அவர்களின் காதல் நடந்த பொழுது வள்ளியின் உறவினர்கள் வரும் பொழுது இவர் சென்று வேங்கை மரமாக மாறியதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே வேங்கை மரம் அங்கு முக்கியமான ஒரு மரமாக இன்றும் கருதப்படுகின்றது. முருகன் மற்றும் வள்ளிக்கு காதல் விளையாட்டு நடந்த அனைத்து இந்த மலையில் தான் நடந்ததாக சொல்லப்படுகின்றது. முருகனுக்கு இங்குதான் திருமணமும் நடைபெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பகுதி தமிழர்களுக்கும், தமிழ் மொழிக்கும், முருகனுக்கும், நம்மளுடைய பழமையான வரலாற்றுக்கும் மிக முக்கியமான ஒரு இடமாக இன்றும் இருக்கின்றது. இங்கு முடியெடுப்பதற்கு ஒரு மண்டபம் காணப்படுகின்றது. அதே போன்று குழந்தைகளுக்கு முதல் அரிசி, அதாவது அரிசியிலிருந்து உணவு, சோறு ஊட்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு மண்டபமும் காணப்படுகின்றது. இங்குதான் வந்து முதல் சோறு ஊட்டுகிறார்கள் குழந்தைகளுக்கு. ஆகவே இந்த பகுதிக்கு, இந்த பகுதி மக்களுக்கும் மிக முக்கியமான வணங்கும் கடவுளாக இன்றும் காணப்படுகின்றார்.
கேரளாவிலிருந்து சேகநாட்டிலிருந்து அன்றைய சேகநாட்டிலிருந்து கேரள பகுதிகளிலிருந்தும் மிக அதிகமான மக்கள் இங்கு வந்து வணங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே மலையாளத்திலும் எழுதப்பட்டுள்ளது இந்த கோவிலின் பெயரானது. இது அங்க உள்ள அந்த பெரிய தெப்பக்குளம் மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது. இது எப்பொழுதும் வற்றாத நீரூற்றுடன் மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது. இவ்வளவு பெரிய ஒரு தெப்பக்குளம் எந்த கோவிலிலும் நீங்கள் பார்க்க இயலாது. சுசீந்திரம் கோவிலில் கூட இதை விட சிறியதுதான். நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பெரிய தெப்பக்குளம், எவ்வளவு இடங்களில் நீர் பறந்து விரிந்து காணப்படுகின்றது. அந்த இடத்தில் கோவிலுக்கு தேவையான அளவு கற்களால் ஆகிய தடுப்புகள் அமைக்கப்பட்டு தெப்பக்குளம் சிறிதாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த குளம் மிகப்பெரிய அளவில் காணப்படுகின்றது. இப்ப அந்த குளத்துலதான் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். இது மிக முக்கியமான மிக அழகான ஒரு கண்ணுக்கு மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படும் பகுதியாக நீங்க பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் அழகிய மலைகள், அதே போன்று பச்சை பசையல் என்ற புல்வெளி, மரங்கள், தோட்டம், அதே தென்னை மரங்கள், நீர்வெளிகள் என்று அன்று முருகன், நமது தமிழ் கடவுள் முருகன் குடியிருந்த இடமும் திருமணம் முடித்த இடமும் நமது முதல் முருகனின் மனைவியான நமது கடவுளான வள்ளி இருந்த இடமும் மிகவும் ஒரு வளமையான பிரதேசமாக, வளமையான ஒரு நாடாக காணப்படுகின்றது. அது வேநாடு, வேலியர் நாடு, சேரநாடு என்றும் பொழுது தமிழகத்தில் கடைகோடியில் இருக்கும் பொழுது நமக்கு மிக பெருமையாக இருக்கின்றது. இங்கு கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. 1679 ஆண்டு எழுதப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதில் உள்ள எழுத்துக்களை வைத்தும் அதில் உள்ள ஆண்டு வைத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்லம் ஆண்டு 854 என்று அது வகையறுத்துள்ளார்கள். ஏனெனில் அங்க உள்ள என்ன அந்த கல்வெட்டுல என்ன முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 முக்கிய நபர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. வேலாயுத பெருமாள், அதே போன்று ஐயப்பன், சுப்பிரமணியன், தனவான், தேசகநாத தனவான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் அந்த கோவிலுக்கு அரிசி, நெய், மாலை, அதே போன்று நெல் ஆகிய தானங்களை கொடுத்து பூஜையை அங்கு உள்ள பூசை தொடர்ந்து நடைபெறுவதற்கு உதவி புரிய வேண்டும் என்று அவர்களுக்கு நிலதானம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த கல்வெட்டின் ஆண்டு 1679. வேறு எந்த மன்னர்களின் பெயர்களும் அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லை. இப்ப நம்ம இந்த கோவில்ல தான் நிக்கிறோம். இது கோவிலின் மேற்கு பக்க படிக்கட்டு அமைப்பாகும். கிட்டத்தட்ட 38 படிகள் காணப்படுகின்றன. 38 படி நம்ம மேலே ஏறி வந்தா அந்த கோயிலுக்கு வந்துடலாம். ஒரு அழகிய தோற்றத்துடன் அந்த படிகள் காணப்படுகின்றன. இப்பொழுது கோவிலின் உள்ளேதான் நம்ம நடந்து போவோம். பெரிய பிரகார அமைப்புகள் எல்லாம் கோவிலில் கிடையாது. அதே போன்று வெளிப்பக்க சுவர்களும் மிகப்பெரிய அளவில் இந்த கோவிலில் காணப்படவில்லை. அதாவது பெரிய மலையானது வெட்டி எடுக்கப்பட்டு இந்த கோவிலானது இங்கு கட்டப்பட்டுள்ளது என்பதுதான் இதன் மூலம் நமக்கு தெரிகின்றது. அதே போன்று வைகாசி விசாகம் முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுகின்றது. 10 நாள் விழாவாக அந்த விழாவானது இங்கு எடுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் இங்கு உள்ள மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். ஆவணி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை முக்கியமான ஒரு நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதே போன்று காவடி எடுக்கும் விழாவாக மிக பழமையான விழாவாக கொண்டாடப்படுகின்றது. வைகாசி விசாகத்தை ஒட்டி நடைபெறுகின்றது. அலகு குத்துதல் என்று தொடர்ந்து அனைத்துமே இங்கு நடைபெறுகின்றது. இவ்வாறு இந்த கோவிலானது மிக முக்கியமான இடத்தில் கன்னியாகுமரியில் காணப்படுகின்றது. மக்களுக்கும் இங்கு உள்ள கொடிமரம் 1920 ஆண்டு நிறுவப்பட்டதாக அது மலையாளத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கொடிமரம் மிக பழமையானதாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இடைப்பட்ட 1920 இது புதுப்பிக்கப்பட்டிருக்கலாம் என்பது இதன் மூலம் நிரூபணமாகின்றது, அதாவது உறுதி செய்யப்படுகின்றது. இங்கு வேநாட்டு அரச குலத்தவர்கள் தொடர்ந்து வணங்கி வந்திருக்கிறார்கள் இந்த கோவிலை என்பதற்கு பல தானம் கொடுக்கப்பட்டதும் கல்வெட்டுகளும் நமக்கு உறுதியான ஒரு சான்றாக இருக்கின்றது. குறவர்களும் இந்த பகுதியில் இன்று தொடர்ந்தும் வசித்து வருகிறார்கள். அதை வைத்து இது ஒரு பழமையான பகுதியாக இருக்கும் என்பதற்கு எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. தினமும் கோவிலானது காலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு மதியானம் 12:30 மணிக்கு நடை சாத்தப்படுகின்றது. 5:30 மணிக்கு மாலை திறக்கப்பட்டு 8:30 மணிக்கு 8 மணிக்கு மூடப்படுகின்றது. இப்ப இந்த கோவில்ல
கடைசியில அதாவது ஒரு டச்சு படை தளபதியை இவங்க வந்து குளச்சல் போர்ல கைது செஞ்சாங்க, சரணடைஞ்சாங்க. அந்த படைத்தளபதிக்கு இங்க ஒரு சிலை வச்சிருக்காங்க. அதை வைத்து இந்த வெளிமண்டபமானது பாலமார்த்தாண்டவர்மன் ஆட்சியில் இருந்த பொழுது கட்டப்பட்டிருக்கும் என்று உறுதி செய்யப்படுகின்றது. அவர் அதாவது இந்த பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த சிலை டிலோனோய் என்ற டச்சு படைத்தளபதி சரணடைந்த பின்பு வேணாட்டு படைத்தளபதியாக அவர் இருந்தார். இவர்தான் அந்த ராணுவத்தை வேணாட்டு ராணுவத்தை நவீனப்படுத்தினார் ஐரோப்பிய பாணியில். ஐரோப்பியர்கள் ஆயுதங்கள் எப்படி பயன்படுத்தினார்களோ துப்பாக்கிகள் பீரங்கிகள், அதே போன்று வேணாட்டு ராணுவமும் பீரங்கியையும் துப்பாக்கியையும் ஏற்றி வெடிகுண்டுகளையும் பயன்படுத்தும் ஒரு உயர் தொழில்நுட்ப ராணுவமாக இந்தியாவில் முதல் ராணுவமாக உருவெடுத்தது. அதற்கு அடிகோலியாக பாலமார்த்தாண்டவர்மன், அதுக்கு உதவி செய்த டிலோனோய் தான் படை தளபதியாக இருந்து செயல்பட்டிருக்கின்றார் அந்த காலத்தில். அதாவது அவர் சரணடைந்த பின்பு கைதியாக இருந்து படைத்தளபதியாக உயர்த்தப்பட்டவராக இருக்கின்றார். அந்த வகையில் அவரை பல கோவில்களிலும் பாலமார்த்தாண்டவர்மன் முக்கிய அதாவது ஒரு அவரின் நம்பிக்கைக்கு உரியவராக நினைத்து பல இடங்களிலும் அவருக்கான சில அதாவது புடைப்பு சிற்பங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளி சுனை. அதாவது அந்த வள்ளி குகை இருக்கும் இடத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் காடு வழியாக நடந்து சென்றால் இந்த வள்ளி சுனைக்கு சென்று விடலாம். இந்த பகுதியில் தான் திணைப்புணம், வள்ளி சோலை, வட்டச்சோலை, கிழவன் சோலை, வள்ளி நீராடிய அந்த பகுதியும் அனைத்துமே இந்த பகுதியில் தான் காணப்படுகின்றது. முருகனும் வள்ளியும் இந்த பகுதியில் தான் நீண்ட காலம் வாழ்ந்ததாக மக்கள் ஒரு நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த மலை இடுக்கு வழியாக உள்ளே சென்றால் அந்த பகுதியில் நீர்வீழ்ச்சி காணப்படுகின்றது. அதுதான் வள்ளி சுனை என்று அழைக்கப்படுகின்றது. முன்பாக விநாயகர், சிவன், பார்வதி ஆகியோருக்கு சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. பொதுவாக பழங்குடி மக்கள் கற்களை வைத்து வரிசையாக ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைப்பார்கள். அது அவர்களுக்கு நீர் இருக்கும் அடையாளத்தை, நீர் கிடைக்கும் இடம் இருக்கும் அடையாளத்தை குறிக்கும் வகையில் அவ்வாறான கற்கள் வைக்கப்படுகின்றன. இங்கும் அவ்வாறான கற்கள் வைக்கப்பட்டுள்ளன, இன்றும் காணப்படுகின்றது. இதுதான் அந்த வள்ளி சுனை. மிக ஒரு அழகிய ஒரு நீர்வீழ்ச்சியாக அதாவது அருவியாக காணப்படுகின்றது. இப்ப அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த பகுதி நம்பிராஜன் என்ற ஒரு பழந்தமிழ் மன்னன் ஆட்சி செய்த பகுதியாகவும் கருதப்படுகின்றது. அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு இடமாக இன்று நமக்கு காணப்படுகின்றது. பௌர்ணமி முழு நிலவு நாளில் அதாவது முழு நிலவு நாளில் கிரிவலம் இங்கு நடக்கின்றது. அதை அடுத்து பார்த்தால் இந்த கோவிலில் பல விழாக்களும் மிக முக்கியமான விழாக்களாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இங்கு கஞ்சி பிரசாதமாக ஒவ்வொரு அதாவது வெள்ளிக்கிழமையும் அளிக்கப்படுகின்றது. அதை வாங்கி உண்ணுவதற்கு இந்த பகுதி மக்கள் பெருமளவில் வருகிறார்கள். அதே போன்று திருமணம் நடந்த வள்ளி முருகன் திருமணம் நடக்கும் நாளில் முக்கிய பிரசாதமாக தேன், திணைமாவு, குங்குமம் அளிக்கப்படுகின்றது. இந்த கோவிலானது சிலப்பதிகாரத்தில் தமிழ் காப்பியங்களில் மிக பழமையான காப்பியங்களில் ஒன்றாக, சங்க இலக்கியங்களில் ஒன்றாக சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சிலப்பதிகாரத்தில் இந்த கோவிலானது ஈரகம், சேர நாட்டு ஈரகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த பகுதி மிக பழங்காலத்திலிருந்தே தமிழர்களால் வணங்கப்பட்டு தொன்றுவிட்டு வழங்கப்பட்டும் ஒரு பகுதியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் ஐயமும் கிடையாது. நான் பழனிக்குமார் மாடசாமி. இத்துடன் இந்த பதிவு முடிவடைந்தது.